Hello all, welcome back to my YouTube channel AI with HI. AI with HI அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வித் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ்னு அர்த்தம். அதை நம்ம பைத்தான் பார்த்துட்டு இருக்கோம். பைத்தானில் லாஸ்ட் வீடியோவில் ஃபங்க்ஷன் பார்ட் 3 பார்த்தோம். இன்றைக்கி பார்ட் 4 பார்க்க போகிறோம். பார்ட் 4ல் லாம்டா ஃபங்க்ஷனாக என்னென்னு பார்க்க போகிறோம், அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை வந்து பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இன்னர் ஃபங்க்ஷனாக என்னென்னு பார்க்க போகிறோம், க்ளோசர் அப்படின்னா என்னென்னு வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு லாம்டா ஃபங்க்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு அனானிமஸ் ஃபங்க்ஷன். அனானிமஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னா அதுக்கு வந்து நேம் கிடையாது, சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் இருக்கும். மல்டிபிள் ஆர்குமெண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணும். காம்ப்ளெக்ஸ் லாஜிக் யூஸ் பண்ண முடியாது. எங்கெங்கெல்லாம் சிம்பிளாக ஒரே ஒரு தடவை யூஸ் பண்ணணுமோ அங்கெங்கெல்லாம் வந்து லாம்டா ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கான சின்டாக்ஸ் இது தான். LAMB லாம்டான்ற கீவேர்டு, அதுக்கடுத்து ஆர்குமெண்ட்ஸு, கோலன், எக்ஸ்பிரஷன், சிங்கிள் எக்ஸ்பிரஷன் தான் இருக்கும். இதுதான் சின்டாக்ஸு. இப்போ நம்ம ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நார்மல் ஃபங்க்ஷன் வந்து பார்க்கலாம். நார்மலாக ஒரு ஃபங்க்ஷன் ஆடுன்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறோம். ரெண்டு நம்பர் ஆட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறோம். இப்படி ஃபங்க்ஷன் எழுதுகிறோம். இதுக்கு வந்து ரிட்டர்ன் எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம இதை சொல்கிறோம். இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நார்மல் ஃபங்க்ஷன் தான் இந்த மாதிரி எழுதலாம். இது வந்து ரெண்டு நம்பர் ஆட் பண்ணுது இல்லையா. இதே இதை லாம்டா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எப்படி பண்ணலான்றது வந்து பார்க்கலாம் வாங்க. லாம்டா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி சிங்கிள் லைன்லேயே எழுதிடலாம். இதை கமெண்ட் பண்ணிக்குவோம். இப்போ லாம்டா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறது அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, ஆடு ஈக்குவல் டு லாம்டா, LAMB லாம்டா x, y, x plus y. இவ்வளோதான். இதான் சாரி இதுதான் இந்த பார்த்தீங்கன்னா இந்த லாம்டா வந்து சிங்கிள் லைன்லேயே இருந்துச்சு. இது இப்போ கால் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, பிரிண்ட் கால் பண்ணுறது பண்ணணும் அப்படின்னா ஆட் இந்த நேமு, ரெண்டு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும், 10, 20 இப்படின்னு பாஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரே லைன்லேயே முடிச்சு பாருங்க. லாம்டா எக்ஸ் கமா ஒய், எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு முடிஞ்சிச்சு. லாம்டா அப்படின்றது கீவேர்டு, லாம்டா ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறதுக்கான கீவேர்டு. இது இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தெரியும், பிரிண்ட் ரிசல்ட் வரும் பாருங்க. பைத்தான் LAMB லாம்டா அண்டர்ஸ்கோர் FUNCT ஃபங்க்ஷன் டாட் py. இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோம்னா 13 வரும். பார்த்தீங்கன்னா 13 வந்துச்சு. இந்த மாதிரி தான் லாம்டா ஃபங்க்ஷன் வந்து சிம்பிளாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது எப்படி ப்ராக்டிக்கலாக எப்படி ப்ராக்டிக்கல் சினாரியோவில் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். சார்ட்டட் யூஸ் பண்ணி எப்படின்னு பார்க்கலாம். சார்ட்டட் இதை யூஸ் பண்ணி எப்படி சார்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். லிஸ்ட்டில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, SURVA சூர்யா, 98 எடுத்துக்குவோம். இப்படி ஒரு டப்புள். அதுக்கப்புறமா பிரியா அப்படின்னு ஒரு டப்புளோட 19 கொடுத்துக்குவோம். அதுக்கடுத்து ராஜ் அப்படின்னு கொடுத்துக்குவோம். சரி, ராஜ்னு ஒரு இந்த டப்புளோட வேல்யூ வந்து 95ன்னு வச்சுக்குவோம். இவ்வளோ டப்புள். இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணிட்டோம். ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற லிஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். உள்ளுக்குள்ள வந்து டப்பிள்ஸ் கிரியேட் கொடுத்துருக்கோம். டப்பிள் வந்து ஒவ்வொரு டப்பிளும் வந்து ஸ்டூடெண்ட் அதோட மார்க்கை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. இதை வந்து நம்ம சார்ட் பண்ணணும். அதுக்கு வந்து சார்ட்டட் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போது சார்ட்டட் அண்டர்ஸ்கோர் ஸ்டூடெண்ட்ஸ் ஈக்குவல் டு சார்ட்டட் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸோட லிஸ்ட்டை வந்து ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறோம். கீ ஈக்குவல் டு லாம்டா பி லாம்டா எக்ஸு ஆஃப் 1. ஆப்செட் வந்து 1 கொடுத்துருக்கோம். இது என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலிமெண்ட்டாக இருக்கும், அதாவது ஒவ்வொரு டப்புளாக இருக்கும்.
டப்புளாக எடுத்து அதில் ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட் அப்படின்னா 0th பொசிஷனில் இருக்கிறது வந்து நேமு, ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்கிறது வந்து மார்க்கு. ஸோ அந்த மார்க்கை பேஸ் பண்ணி சார்ட் பண்ணோம். அதை அதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணலாம். வாங்க, பிரிண்டட் சார்ட்டட் இருக்கும், சார்ட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படின்னு பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்னா ஸ்டூடெண்ட்ஸை சார்ட் பண்ணி பிரிண்ட் பண்ண பாருங்கள். இப்போ பாருங்கள், அது இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா பிரியா 90, ராஜ் 95, சூர்யா 98 அப்படின்னு ஒவ்வொரு சார்ட்டட் ஸ்டூடெண்ட்ஸாக வந்து இருக்கும். இப்போ நான் பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். பைத்தான் பார்த்தீங்களா, பிரியா 90, ராஜ் 95 மார்க்கை பேஸ் பண்ணி சார்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணிடுச்சு. இதுதான் சார்ட்டட் ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்த்துருக்கோம். அதே இது மேப்பில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். மேப்பு அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுவோம். எல்எஸ் ஈக்குவல் டு 1, 2, 3, 4, 5 கொடுத்துக்குவோம். இப்படி ஒரு லிஸ்ட்டு. சரியா, இது என்ன பண்ண போகிறோம்னா மேப் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா மேப் வந்து ஃபங்க்ஷன். இப்போது லேம்டான ஒரு ஃபங்க்ஷனு எல்எம்பி லேம்டா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். எக்ஸு இந்த எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு வச்சுட்டோம். அதுக்கடுத்து லிஸ்ட் எலிமெண்ட்டாக பாஸ் பண்ணுறோம். பாஸ் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா லிஸ்ட்டுன்னு இதை வந்து லிஸ்ட்டுக்குள்ளே வச்சுக்குவோம். லிஸ்ட்டுன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே பாஸ் பண்ணிக்குவோம். அப்போ லிஸ்ட்டு க்ரியேட் ஆகும். ஸ்கொயர்டு QARED ஸ்கொயர்டு ஈக்குவல் டு லிஸ்ட்டுன்னு கொடுத்துருவோம். நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா மேப் அப்படின்றது என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒவ்வொரு அந்த ஐட்டபிளுக்குள்ளே ஒவ்வொரு ஐட்டமுக்கும் அப்ளை பண்ணும் இந்த ஃபங்க்ஷன். அதுதான் மேப் அப்படின்ற ஃபங்க்ஷனுடைய கான்செப்ட். ஃபங்க்ஷனை நம்ம புக்கில் என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோமோ அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒவ்வொரு ஐட்டமுக்கும் வந்து அப்ளை பண்ணும். இங்கே வந்து லிஸ்ட்டில் இருக்கிற 1, 2, 3, 4, 5 அப்படின்னு ஒவ்வொரு ஐட்டமுக்கும் அப்ளை பண்ணோம். இப்போ என்ன பண்ணோம்னா இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இது பிரிண்ட் ஸ்கொயர்டை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். பிரிண்ட் ஸ்கொயர்டை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா லிஸ்ட்டு ஸ்கொயர்டு வந்து ஒரு லிஸ்ட்டாக இருக்கும். லிஸ்ட்டோட வேல்யூ என்னவாக இருக்கும் 1, 4, 9, 16, 25 இருக்கும். ஒவ்வொன்றையும் ஸ்கொயர் பண்ணி ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் ஸ்கொயர் பண்ணி எல் அப்படின்ற லிஸ்ட்டோட ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் ஸ்கொயர் பண்ணி அதை ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். பிரிண்ட்டு பார்த்தீங்கன்னா 1, 4, 9, 16, 55 வந்துச்சு. இந்த மாதிரி மேப்புக்குள்ளே யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து என்ன பண்ணலாம்னா ஃபில்டர்லேயும் யூஸ் பண்ணலாம். ஃபில்டரும் அதுவும் ஒரு ஃபங்க்ஷன் தான், அதுவும் ஒரு கான்செப்ட். ஃபில்டர் அப்படின்றதுலேயும் யூஸ் பண்ணலாம். என்ன பண்ணலாம்னா மறுபடியும் அதே லிஸ்ட் எடுத்துக்குவோம். 1, 2, 3, 4, 5 வச்சுக்குவோம். அதுக்கடுத்து இருக்குமா at 6, 7, 8, 9, 10 வச்சுக்குவோம். இப்படி ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணிக்குவோம். அதுக்கடுத்து என்ன பண்ணலாம்னா ஈவன் நம்பர்ஸ் ஈக்குவல் டு லிஸ்ட்டுன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே பாஸ் பண்ணுறோம். ஃபில்டர் ஃபங்க்ஷனுக்கு லேம்டா ஃபங்க்ஷனை பாஸ் பண்ணுறோம். லேம்டா எக்ஸு mod 2 ஈக்குவல் டு 0 எந்த ஐட்ரபிளுக்கு எல்லுன்ற ஐட்ரபிளுக்கு இந்த மாதிரி பண்ணிடுறோம். அதுக்கடுத்து ஈவன் நம்பர் பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். ஈவன் நம்பர்ஸை பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல லேம்டா ஃபங்க்ஷன் இதான் லேம்டா ஃபங்க்ஷன். நம்ம பார்த்த சார்ட்டடு மேப்பு ஃபில்டர் இதெல்லாம் ரியல் லைஃப்பில் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இங்கே வந்து ஃபில்டர் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனோட கண்டிஷனை மீட் பண்ணுற அந்த லிஸ்ட் ஐட்டபிள்ஸை மட்டும் ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் லிஸ்ட் அப்படின்ற ஐட்டம் வந்து 1, 2, 3, 4, 5 up to 10 வரைக்கும் இருக்கும். ஒவ்வொரு எலிமெண்ட்டாக எடுக்கும். ஒவ்வொரு எலிமெண்ட்டாக எடுத்து mod 2 வந்து ஈக்குவல் 0வான்னு பார்க்கும். mod 2 ஈக்குவல் 0னா ஈவன் நம்பர். ஸோ ஈவன் நம்பர் எல்லுன்ற லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஈவன் நம்பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பிரிண்ட் பண்ணணும். நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். வாங்க, CLS பார்த்தீங்கன்னா 2, 4, 6, 8, 10 எல்லாமே ஈவன் நம்பர்ஸாக வந்திருக்கு. ஓகே, இதுதான் நமக்கு லேம்டா ஃபங்க்ஷனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நம்ம அடுத்து என்ன பார்க்கலாம்னா இன்னர் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இன்னர் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்து இன்னொரு ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து டிஃபைன் பண்ணுறோம்.
இதுதான் இன்னர் ஃபங்க்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நம்ம இதை வந்து ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். பார்த்தோம்னா உங்களுக்கே புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைல் க்ரியேட் பண்ணிக்குவோம். இன்னர் அண்டர்ஸ்கோர் functio ஃபங்க்ஷன் டாட் py ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்குவோம். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், df அவுட்டர்னு ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுவோம். இது ஒரு அவுட்டர் ஃபங்க்ஷனு கோலன் பிரிண்ட் இன்சைட் இன்னர்னு கொடுப்போம். இன்சைட் அவுட்டர் அப்படின்னு கொடுத்துட்டோம். functio இன்னர் இன்சைட் அவுட்டர் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டோம். அதுக்கடுத்து இன்னும் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இன்னொரு ஃபங்க்ஷன் டிவைட் பண்ணுறோம். அது இன்னர் அப்படின்னு கால் அப்படி நேம் கொடுக்குறோம். கோலன் பிரிண்ட் இன்சைட் அவுட்டர் ஃபங்க்ஷன் இன்னர் ஃபங்க்ஷன்னே கொடுப்போம். இன்னர் ஃபங்க்ஷன் functio இன்னர் ஃபங்க்ஷனை கொடுப்போம். இதை பிரிண்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னரை கால் பண்ணுறோம். இன்னரை அவுட்டர் ஃபங்க்ஷனுக்கு உள்ளே வந்து கால் பண்ணுறோம். இப்படி கொடுத்துருக்கோம். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்து அவுட்டர் அப்படின்றது அவுட்டர் ஃபங்க்ஷனு, இன்னர் அப்படின்றது இன்னர் ஃபங்க்ஷனு. நம்ம அவுட்டர் ஃபங்க்ஷன் இன்னர் ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணிட்டோம். நம்ம இன்னர் ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்ணுறோம் அப்படின்னா அவுட்டர் ஃபங்க்ஷனுக்குள்ளே கால் பண்ணுறோம். இன்னர் அப்படின்னு வந்து கால் பண்ணுறோம். இப்போ இதை இதை கால் பண்ணோம். அவுட்டர் ஃபங்க்ஷன் கால் பண்ணோம்னா அவுட்டர் அப்படின்னு வந்து கால் பண்ணுவோம். கால் பண்ணோன்னா என்ன ஆகும் அப்படின்னா இன்சைட் அவுட்டர் ஃபங்க்ஷன் வரும், அப்புறம் இன்னர் ஃபங்க்ஷன் வரும். என்ன பண்ணுது அப்படின்னா ஃபஸ்ட்டு அவுட்டரை கால் பண்ணும்போது இன்சைட் அவுட்டர் ஃபங்க்ஷன் பிரிண்ட் பண்ணிடும். அதுக்கப்புறம் இன்னர் அப்படின்றது இன்னர் ஃபங்க்ஷனுக்கு வந்து கால் பண்ணுது. கால் பண்ணும்போது இன்னர் ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ பிரிண்ட் என்ன ஆகும், இன்சைட் அவுட்டர் ஃபங்க்ஷன் இன்னர் ஃபங்க்ஷன் 2 லைனாக பிரிண்ட் பண்ணுவோம். எக்ஸிக்யூட் பண்ணுவோம். வாங்க பைத்தான் இன்னர் அண்டர்ஸ்கோர் function டாட் py. இது பார்த்தாலே உங்களுக்கே புரியும் நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இன்சைட் அவுட்டர் ஃபங்க்ஷன் இன்னர் ஃபங்க்ஷனை பிரிண்ட் பண்ணிடுச்சு. இதுதான் இன்னர் ஃபங்க்ஷனை. நம்ம இன்னர் ஃபங்க்ஷனை வந்து வெளியிலேருந்து கால் பண்ண முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி பண்ண முடியாது. இன்னர் ஃபங்க்ஷன் வந்து நெஸ்டட் ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் கால் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி கால் பண்ண முடியாது. இன்னர் இப்படின்னு வெளியிலேருந்து கால் பண்ண முடியாது. இது வந்து சின்டாக்ஸ் எரர். இது வந்து எரரை த்ரோ பண்ணும். சின்டாக்ஸ் எரரில் எரர் த்ரோ பண்ணும். எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோம்னா தெரியும். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணோம்னா எரர் த்ரோ பண்ணி பாருங்க. இதை பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு அதை கால் பண்ணதுக்கு இன்சைட் எரர் வந்து நேம் இன்னர் இஸ் நாட் டிஃபைன்ட் டு மீன் ஐட்டர் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி வெளியில் இருந்து இன்னர் ஃபங்க்ஷன் வந்து இந்த மாதிரி கால் பண்ண முடியாது. இன்னர் ஃபங்க்ஷனோட ஸ்கோப் வந்து அவுட்டர் ஃபங்க்ஷனுக்கு உள்ள மட்டும்தான். இந்த மாதிரி கால் பண்ண முடியாது. இது ஒன்று. அப்புறம் வந்து என்ன பண்ணலாம்னா இன்னர் ஃபங்க்ஷன் வந்து அவுட்டர் ஃபங்க்ஷனோட வேரியபிள் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி பண்ணுவோம். மெசேஜ் ஈக்குவல் டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுவோம். ஹலோ வேர்ல்டு பிரிண்ட் பண்ணுவோம். ஹலோ வேர்ல்டு அப்படின்னு ஒரு மெசேஜ் எடுத்துக்குவோம். இப்படி ஒரு மெசேஜ். இதை வந்து நம்ம இன்னர் ஃபங்க்ஷன் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். என்ன பண்ணுறோம் அப்படின்னா மெசேஜ் இங்கே ஆக்சஸ் பண்ணுவோம். மெசேஜை கொடுத்துட்டோம். எஃப் ஸ்ட்ரிங்கு மெசேஜ் கொடுத்து நம்ம பண்ணோம்னா ஹலோ வேர்ல்ட் ஐ ஆம் சூர்யான்னு அப்படி கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஹலோ வேர்ல்ட் ஐ எம் சூர்யான்னு வந்து ஒரு இந்த மாதிரி இன்னர் ஃபங்க்ஷன் வந்து அவுட்டர் ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடிய வேரியபிளை ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ கால் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஹலோ வேர்ல்ட் ஐ எம் சூர்யான்னு வந்து வரும். பாருங்கள், எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோன்னா தெரியும். நம்ம மெசேஜ் வந்து நம்ம எங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கோம்னா அவுட்டர் ஃபங்க்ஷனில், இன்னர் ஃபங்க்ஷனில் டிக்ளேர் பண்ணலை. ஆனால் நம்ம இன்னர் ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி அவுட்டர் ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடிய வேரியபிளை வந்து இன்னர் ஃபங்க்ஷன் ஆக்சஸ் பண்ண முடியும். இதை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. CLS பார்த்தீங்களா, ஹலோ வேர்ல்ட் ஐ எம் சூர்யா. இதே இது இன்னர் ஃபங்க்ஷன் வந்து அவுட்டர் ஃபங்க்ஷனோட வேரியபிளை வந்து அல்டர் பண்ண முடியாது. அல்டர் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு கீபோர்டு வந்து யூஸ் பண்ணணும். நான் லோக்கல் அப்படின்னு வந்து கீபோர்டை வந்து யூஸ் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பண்ணணும். இப்போது
COUNT count equal to 10 கொடுத்துருவோம். இது மெசேஜை வந்து கமெண்ட் பண்ணிடுவோம். என்ன பண்ண போகிறோம்னா count ப்ளஸ் ஈக்குவல் டு 1 கொடுத்துருவோம். இது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா COUNT count equal to COUNT count ப்ளஸ் 1 அப்படின்றதுக்கு ஈக்குவலு. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது மாதிரி மாடிஃபை பண்ணிவிட்டு கவுண்ட்டை கொடுப்போம். COUNT கவுண்ட்டுன்னு கொடுத்தோம்னா இது எடுத்துடணும். இதை டெலீட் பண்ணிடுவோம். கண்ட்ரோல்ஸ். ஸோ கவுண்ட்ன்ற வேரியபிள் வந்து அவுட்டர் ஃபங்க்ஷனில் தான் நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். கவுண்ட் ஈக்குவல் டு 10. ஆனால் அதை இன்னர் ஃபங்க்ஷனில் ஆல்டர் பண்ண, அதாவது சேஞ்ச் பண்ணுறது. இது மாதிரி சேஞ்ச் பண்ண முடியாது. இது மாதிரி சேஞ்ச் பண்ணோம்னா எரர் த்ரோ பண்ணுவோம். அவங்க எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். இன்னர் ஃபங்க்ஷன் பார்த்தீங்களா, cannot access local variable count where it is not associated with a value. ஸோ இந்த மாதிரி ஆல்டர் பண்ண முடியாது. ஆனால் ஆல்டர் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு கீபோர்ட் இருக்குது. லோக்கல் நான் லோக்கல் அப்படின்னு ஒரு கீபோர்ட் இருக்குது. அதை யூஸ் பண்ணி கவுண்ட்டை நான் லோக்கல்னு டிக்ளேர் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ வந்து இந்த மாதிரி நான் லோக்கல்னு கவுண்ட்டை வந்து இன்னர் ஃபங்க்ஷனில் வந்து டிக்ளேர் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ வந்து இன்னர் ஃபங்க்ஷன் வந்து அதை வந்து ஆல்டர் பண்ண முடியும். ஸோ இது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ என்ன எக்ஸிக்யூட் ஆகும்னா இன்னர் இருந்து கவுண்ட் ஈக்குவல் டு 1 கவுண்ட் 10 கொடுத்துருக்கோம். ஸோ 11 வரும் ஃபஸ்ட்டு இதுக்கு. அதுக்கடுத்து இந்த ரெண்டாவது கால் பண்ணுவோம். அப்புறம் 3வது தடவை கால் பண்ணுவோம். 3 தடவை இன்னர் ஃபங்க்ஷனை அவுட்டர் ஃபங்க்ஷன்லேருந்து கால் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன ஆகும்னா 11, 12, 13 பிரிண்ட் ஆகும். ஏன்னா நம்ம வந்து நான் லோக்கல் அப்படின்ற கீபோர்டை யூஸ் பண்ணி அவுட்டர் ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடிய வேரியபிளை வந்து ஆக்சஸ் வந்து கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி நான் லோக்கல் யூஸ் பண்ணும்போது அவுட்டர் ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடிய வேரியபிளை ஆக்சஸ் பண்ணி அல்டர் பண்ண முடியும், சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இதை எக்ஸிட் பண்ணோம்னா தெரியும். பார்த்தீங்கன்னா 11, 12, 13 எந்த எரரும் த்ரோ பண்ணலை. இந்த மாதிரி தான் அவுட்டர் ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடிய வேரியபிளை நான் லோக்கல் அப்படின்ற கீவேர்டை யூஸ் பண்ணி இன்னர் ஃபங்க்ஷனில் ஆக்சஸ் பண்ணி அல்டர் பண்ண முடியும். இன்னர் ஃபங்க்ஷன் மறுபடியும் சொல்கிறேன், இன்னர் ஃபங்க்ஷன் அவுட்டர் ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடிய வேரியபிளை ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனால் ஆல்டர் பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நான் லோக்கல் அப்படின்ற கீவேர்டை யூஸ் பண்ணி அதை டிக்ளேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ வந்து இன்னர் ஃபங்க்ஷனுக்கு வந்து ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் வந்து கொடுப்போம். ரியல் வேர்ல்டில் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுவோம். validate underscore age கொடுப்போம். ஏஜை வந்து வேலிடேட் பண்ண போகிறோம். எப்படி வேலிடேட் பண்ண போகிறோம்னா ஏஜ்னு ஒரு வேரியபிள் ஒரு பேராமீட்டர் டிக்ளேர் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், def is underscore positive அப்படின்னு ஒரு இன்னர் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறோம். return age greater than 0ன்னு டிக்ளேர் பண்ணுறோம். அதுக்கடுத்து def is underscore realisticன்னு கொடுப்போம். realistic அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா அப்படி ஒரு இன்னர் ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணுவோம். return age less than 150. age less than 150னா ட்ரூவை ரிட்டர்ன் பண்ணுவோம். if not is positive, is underscore positive not positive அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா return f-string கொடுப்போம். f-string age must be positive, age must be positive கொடுத்துருவோம். அதுக்கடுத்து if not
இஸ் அண்டர்ஸ்கோர் ரியலிஸ்டிக்கை கால் பண்ணோம் அப்படின்னா இன்னொரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணோம்னா இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஏஜ் must be lesser than 150 கொடுத்துக்குவோம். இந்த மாதிரி கால் பண்ணுறோம். கண்ட்ரோல் எஸ். நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வேலிடேட் ஏஜை வந்து வேலிடேட் பண்ண போகிறோம். பாசிட்டிவாக என்டர் பண்ணுற கொடுக்குற ஏஜ் வந்து பாசிட்டிவாக இருக்கா ரியாலிஸ்டிக்காக இருக்கா அப்படின்னு வந்து ரெண்டு கண்டிஷன் வந்து செக் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் டெஃப் இஸ் பாசிட்டிவ்னு ஒரு ஃபங்க்ஷனை இன்னர் ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணியிருக்கோம். இஸ் ரியாலிஸ்டிக்னு ஒரு இன்னர் ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணியிருக்கோம். இஸ் பாசிட்டிவ் வந்து ஏஜ் வந்து கிரேட்டர் தென் 0 அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணணும். ஏஜ் கிரேட்டர் தென் 0னா அப்படின்னா என்ன ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணணும். எப்போ ஏஜ் கிரேட்டர் தென் 0 இருந்துச்சுன்னா ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா ஃபால்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அதே மாதிரி இஸ் ரியாலிஸ்டிக்கில் ஏஜ் லெஸ் தேன் 150 இருந்தது அப்படின்னா ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். இல்லை ஏஜ் 150 கிரேட்டராக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஃபால்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணும். நம்ம இந்த உள்ள கால் பண்ணுறோம். இஃப் இஸ் ரியாலிஸ்டிக் இஸ் பாசிட்டிவான்னு பார்க்குறோம். இஸ் பாசிட்டிவ் நாட்டுன்னு கொடுத்தோம்னா ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணி இஸ் பாசிட்டிவ் ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணிச்சுன்னா ஏஜ் வந்து பாசிட்டிவ் இல்லைன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு வந்து ஏஜ் மஸ்ட் பி பாசிட்டிவ்னு ரிட்டர்ன் பண்ண போகிறோம். இஸ் ரியலிஸ்டிக் லெஸ் தென் 150க்கு மேலே இருந்ததுன்னா ஏஜ் மஸ்ட் பி லெஸ் தென் 150ன்னு ரிட்டர்ன் பண்ண போகிறோம். இதை அப்போது கால் பண்ணுவோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வேலிடேட் ஏஜ் பிரிண்ட் வேலிடேட் ஏஜ். நம்ம முதல்ல ஏதாவது -10 கொடுப்போம். இஸ் பாசிட்டிவான்னு பார்ப்போம். அதுக்கடுத்து என்ன பண்ணோம்னா பிரிண்ட் வேலிடேட் அண்டர்ஸ்கோர் ஏஜ் 200 கொடுப்போம். இதுக்கு என்ன ஆகும் அப்படின்னா முதல்ல வந்து ஏஜ் மஸ்ட் பி பாசிட்டிவ்னு வரும். ரெண்டாவதுக்கு வந்து ஏஜ் மஸ்ட் பி லெஸ் தேன் 150ன்னு வரும். அப்படின்னு எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோம்னா தெரியும். இது வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து ரியல் டைமில் யூஸ் பண்ணக்கூடிய சினாரியோ. ஏஜ் வந்து எப்படி வேலிடேட் பண்ணுறது, இன்னர் ஃபங்க்ஷன் வந்து எப்படி யூஸ் பண்ணிக்கோ அப்படின்றது. இன்னர் ஃபங்க்ஷன் அவுட்டர் ஃபங்க்ஷனோட வேரியபிள் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஏஜை வந்து ஆக்சஸ் பண்ணியிருக்கு, மாடிஃபை பண்ணலாம். ஸோ இது மாதிரி செக் பண்ணுது, இன்னர் ஃபங்க்ஷன் செக் பண்ணுது. இந்த மாதிரி பண்ணுதுன்னா இப்போ எக்ஸிக்யூட் பண்ணணும்னா தெரியும். இப்போது இதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். பைத்தான் இன்னர் பார்த்தீங்களா, நம்ம -5ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ கால் பண்ணுற வேல்யூ வந்து எப்படி கொடுத்துருக்கோம், -10ன்னு கொடுத்துருக்கோம், 200 கொடுத்துருக்கோம். ஸோ ஏஜ் மஸ்ட் பி பாசிட்டிவ், ஏஜ் மஸ்ட் பி லெஸ் தேன் 150 வந்துருக்கு. இதே வேலிடாக இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி வந்தது. ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா க்ளோசர் அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். இந்த க்ளோசர் வந்து ஒரு பவர்ஃபுல் யூஸு. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணிக்குவோம். க்ளோசர் க்ளோசர் அண்டர்ஸ்கோர் ஃபங்க்ஷன் டாட் பின்னு வச்சுக்கோம். க்ளோசர் அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லை, இன்னர் ஃபங்க்ஷன் தான். ஆனால் இன்னர் ஃபங்க்ஷனை நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணும்போது, அவுட்டர் ஃபங்க்ஷனில் வந்து ரிட்டர்ன் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணாமல் ஃபங்க்ஷனை கால் பண்ணாமல் ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் டெஃப் மல்டிப்ளையர்னு கொடுத்துட்டு ஃபேக்டர்னு கொடுப்போம். ஃபேக்டர்னு ஒரு நம்பர் கொடுத்துருப்போம். அதுக்கடுத்து மல்டிப்ளை ப்ராடக்ட் மல்டிப்ளிகேஷன் கொடுப்போம். மல்டிப்ளிகேஷன் நம்பர்னு கொடுத்துருவோம். எம்இஎம்இஆர் நம்பர்னு ஒரு கொடுத்துருவோம். ரிட்டர்ன் நம்பர் இன்டு ஃபேக்டராக ரிட்டர்ன் பண்ணுறோம். நம்ம என்ன பண்ணுறோம்னா ரிட்டர்ன் மல்டிப்ளிகேஷனை ரிட்டர்ன் பண்ணுறோம்.
இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வந்து நான் அப்போ ப்ரீவியஸில் வந்து நம்ம என்ன பண்ணோம் இன்னர் ஃபங்க்ஷனில் என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்ன் பண்ணுவோம் அல்லது இன்னர் ஃபங்க்ஷன் கால் பண்ணுவோம். நம்ம ஃபங்க்ஷனை வந்து ரிட்டர்ன் பண்ண மாட்டோம். க்ளோஸரில் வந்து நம்ம வந்து இன்னர் ஃபங்க்ஷனை வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம். இப்படி ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா இதை வந்து எப்போ வேணாலும் ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிட்டு அதை எப்போ வேணாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணோம்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணலாம்னா ட்ரிப்பிள்னு வச்சுக்குவோம். டபுள் DUBLE double equal to multiplier of 2ன்னு கொடுத்துருவோம். அதுக்கடுத்து ட்ரிப்பிள்னு வச்சுக்குவோம். ட்ரிப்பிள் equal to multiplier of 3ன்னு வச்சுக்குவோம். அதே 2ன்னு வச்சுக்குவோம். நம்ம இந்த மாதிரி அவுட்டர் ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணணும். மல்டிப்ளையர் ஆஃப் 2 ஃபேக்டருக்கு வந்து 2ன்னு கொடுத்துருக்கோம். மல்டிப்ளையர் ஆஃப் 3ன்னு கொடுத்துருவோம். ஃபேக்டருக்கு வந்து 3ன்னு கொடுத்துருவோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம் நம்ம வந்து அவுட்டர் ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணிருக்கோம். ஸோ இதில் வந்து டபுள் ட்ரிப்பிளில் என்ன இருக்கும் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் அப்படின்ற இன்னர் ஃபங்க்ஷன் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ நம்ம இப்போ அதோட டைப்பை பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னா தெரியும். பிரிண்ட் type of double triple ரெண்டையும் பிரிண்ட் பண்ணிட்டோம். இதை பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னாலே தெரியும். இது ரெண்டுமே டபுள் ட்ரிபிள் ரெண்டுமே ஃபங்க்ஷன். இதை ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் ரிசல்ட்டை பார்ப்போம். பைத்தான் CLOSER closer underscore FUNCTION function dot py. இந்த க்ளோஸர் வந்து இன்னர் ஃபங்க்ஷன் தான். ஆனால் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா நம்ம ரிட்டர்ன் பண்ணுறது வந்து இன்னர் ஃபங்க்ஷனை வந்து ரிட்டர்ன் பண்ணுவோம். இன்னர் ஃபங்க்ஷனை வந்து ரிட்டர்ன் பண்ணுவோம், கால் பண்ண மாட்டோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா க்ளோஸர் வந்து இந்த இன்னர் க்ளோஸர் அப்படின்ற இன்னர் ஃபங்க்ஷன் வந்து அவுட்டர் ஃபங்க்ஷனோட வேரியபிளை ஆக்சஸ் பண்ணவும் முடியும், அல்டர் பண்ணவும் முடியும். ஸோ இப்போ இது எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கிளாஸ் ஃபங்க்ஷன் டபுளும் ட்ரிபிளும் ஃபங்க்ஷன் தான். இப்போ டபுளுக்கு என்ன பண்ணோம் DOUBLE டபுளுக்கு வந்து நம்ம வேணாம்னா 2 அனுப்பலாம். அடுத்து ட்ரிப்பிளுக்கும் 2 அனுப்பலாம். இப்போ பிரிண்ட் பண்ணுறோம். இதை பிரிண்ட் பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். எப்படி பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா DOUBLE டபுள் ஈக்குவல் டு டபுள் நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். அதுக்கடுத்து பிரிண்ட் ட்ரிபிள் ஈக்குவல் டு என்னென்ன பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். இது ரெண்டு கமெண்ட் பண்ணிடுவோம். இதை கமெண்ட் பண்ணிடுவோம். அதுக்கடுத்து இதையும் கமெண்ட் பண்ணிடுவோம். கண்ட்ரோல் எஸ். ஸோ இப்போ என்ன ஆகும், டபுள் 2 கொடுத்து கால் பண்ணோம்னா டபுளுக்கு வந்து டபுள் ஈக்குவல் டு 4ன்னு வரும், ட்ரிபிள் ஈக்குவல் டு 6ன்னு வரும். ஸோ மல்டிப்ளையர் வந்து நம்ம மல்டிப்ளையர் ஆஃப் 2ன்னு கொடுத்துருவோம். டபுளுக்கு வந்து 2ன்னு கொடுத்துருவோம், மல்டிப்ளையர் ஆஃப் ட்ரிபிளுக்கு வந்து 3ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ 2 × 2 3 × 2ன்னு வரும். அப்போ ஆன்சர் என்ன வரும்னா டபுள் ஈக்குவல் டு 4ன்னு வரும், ட்ரிபிள் ஈக்குவல் டு 6ன்னு வரும். பார்த்தீங்கன்னா டபுள் ஈக்குவல் டு 4 ட்ரிபிள் ஈக்குவல் டு 6ன்னு வந்து. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனை வந்து இன்னொரு ஃபங்க்ஷன், இந்த க்ளோஸர் அப்படின்னா என்னென்னா இன்னர் ஃபங்க்ஷன் தான். அந்த க்ளோஸர் வந்து என்ன பண்ணணும்னா அவுட்டர் ஃபங்க்ஷனோட வேரியபிளை ஆக்சஸ் பண்ணவும் முடியும், அல்டர் பண்ணவும் முடியும். இங்கே வந்து இன்னர் ஃபங்க்ஷன் க்ளோஸர் வந்து மல்டிப்ளிகேஷன் அப்படின்றது வந்து மல்டிப்ளிகேஷன் நம்மளோட இன்னர் ஃபங்க்ஷன் வந்து க்ளோஸர். இதில் என்ன க்ளோஸர்னா என்ன அப்படின்னா நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணுறது ஃபங்க்ஷனை தான் ரிட்டர்ன் பண்ணுவோமே தவிர இன்னர் ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ண மாட்டோம். அதுதான் ஒன்லி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் க்ளோஸர் அண்ட் இன்னர் ஃபங்க்ஷன் அப்படின்றதுக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னர் ஃபங்க்ஷன் வந்து அவுட்டர் ஃபங்க்ஷனோட வேரியபிளை ஆக்சஸ் பண்ண முடியும், ஆனால் ஆல்டர் பண்ண முடியாது. ஆனால் க்ளோஸர் வந்து அவுட்டர் ஃபங்க்ஷனோட வேரியபிளை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும், ஆல்டர் பண்ணவும் முடியும். ஓகே, நம்ம இன்னைக்கு இதோட ஸ்டாப் பண்ணிக்குவோம். வேறு சில கான்செப்டோட அப்கமிங் வீடியோவில் வந்து மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.